சாத்தானின் மகனா ஹரிச்சந்திரா எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இடுகாடுன்னுவாங்க இல்ல சுடுகாடுன்னுவாங்க. இந்த சுடுகாட்டுல யார் இறந்து போனாலும் அந்த இறந்து போனவங்களை எடுத்துட்டு போய் ஹரிச்சந்திராவோட சிலை இருக்கும், அது எதிர்க்கு தான் போய் எல்லா பூஜையும் செய்வாங்க. இது சாஸ்திரம். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல எப்படின்னா ஹிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குன்னு ஒரு சுடுகாடு இருக்கும். ஓகேவா, அதை இவங்க பொது சுடுகாடுன்னு சொல்றாங்க. அது பொது சுடுகாடுன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு இருக்கும் போது, முஸ்லீமுக்கு தனியா சுடுகாடு இருக்கும் போது, ஹிந்துக்கு மட்டும் எப்படி பொது சுடுகாடு வச்சு தெரியல. இதுல ஆதி திராவிடர்களுக்கு தனியா சுடுகாடு இருக்கு, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இன்னைக்கும் அது ரெக்கார்டு பிரகாரம் ஆதி திராவிட சுடுகாடு தான். அந்த சுடுகாட்டுல இப்ப என்ன பண்றாங்கன்னா லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் ஓடி இருக்கு. என்னன்னா இந்த இறந்து போனவங்களை பெட்டியில வச்சுட்டு அவங்க சொல்ற ஒரு ஜபம். என்ன ஜபம்னா, இவர் இந்துவாக இருக்கும் போது இவர் குடிகாரராக இருந்தால், இவர் இந்துவாக இருக்கும் போது பல பெண்களிடம் தொடர்பில் இருந்தார், இவர் இந்துவாக இருக்கும் போது போதை வஸ்துக்களை உபயோகித்துக் கொண்டிருந்தார், ஆனால் கர்த்தரிடம் இவர் தன்னை ஒப்படைத்த போது இவர் தூய்மை பெற்று இன்று சொர்க்கத்துக்கு சென்று உள்ளார் அப்படின்னு எங்க பேசுறாங்க. நம்மளோட இந்து எல்லாரும் புதைக்கிற இடமும் ஹரிச்சந்திரா அந்த சுடுகாட்டுல இருக்கிற என்ட்ரன்ஸ்ல வச்சு ஜபம் என்ற பேர்ல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இவ்வளவு மோசமான விஷயத்த பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த சுடுகாடு யாருதுன்னு கேட்டா இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சுடுகாடு. அதுல எப்படி நீங்க ஹிந்துவை கேவலமா பேசுவீங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்ல நாங்கெல்லாம் மானம் கட்ட ஹிந்துவா, மானம் கட்ட தமிழனா, இல்ல தமிழ்நாட்டில் பிறந்த மானம் கட்ட தமிழ் இந்துவா? என்ன இது திடீர்னு கிறிஸ்தவருக்கும் ஹிந்துக்கும் பொதுவா இருக்கிற விஷயத்த ரொம்ப பெருசா பேசுறோமா அப்படின்னா இது அந்த விஷயமே கிடையாது. ஏன்னா இது எனக்குள்ள நடந்த விஷயங்கள். எப்படின்னா ஒருத்தர் கோபி சொல்லிட்டு என்னோட நெருங்கிய நண்பர், அவர் இறந்துட்டாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு இறக்கும் போது 42 வயசு. அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே கன்வெர்ட் ஆயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் கிறிஸ்தவர், ஒரு 15 வருஷமா கிறிஸ்தவராக தான் இருந்திருக்கிறாரு. ஆனா ஹிந்து ஆதிரால சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு தாட்கொள்ளலாம் வாங்கி இருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருந்தாரு. அவரோட டெத்துக்கு நான் போறேன். அங்க போனா மடிப்பாக்கத்துல புதைக்கிறாங்க. புதைக்கும் போது இதே ஜபம் செய்யறவங்க இதே வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே. மடிப்பாக்கத்துல அந்த சுடுகாட்டுல அவரோட சடலத்தை வச்சுட்டு பெட்டியில இதே வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. யாரு ஒரு 6-7 ஃபாதிரியாருங்க. இவர் ஹிந்து மதத்தில் இருக்கும் போது இவர் கஞ்சா உபயோகித்திருந்தார், புகையில உபயோகித்திருந்தார், இவர் தண்ணி அடித்து இருந்தார், இவர் பல பெண்களிடம் வைத்திருந்தார். என்னடா பேசுறீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடியே கன்வெர்ட் ஆனவன் எப்படி இவ்வளவு நாள் இப்ப சாவும் போது அதெல்லாம் பண்ணிருப்பானா? என்ன பேசுறீங்க? நான் கேட்டதுக்கு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இந்த இஷ்யூக்கு நான் கேள்வி கேட்டதுக்கு சொன்ன பதில். அதே மாதிரி இங்க ஆதம்பாக்கம் நியூ காலனில ஒருத்தர் சுப்பிரமணியம் இறக்குறாரு. அவரும் கன்வெர்டட். ஓகே, கன்வெர்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கன்வெர்ஷன்ல இருந்தவர், கன்வெர்ட் ஆகியிருந்தவர். அவரை புதைக்கும் போது அதே பேசுறாங்க. அவங்க பசங்க கேட்டுதான் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க கிறிஸ்டியன்ஸ். ஆனா அவங்க சின்னதுல இருந்து பழகிறதுனால அந்த சுடுகாட்டுக்குள்ள நம்ம போகும்போது நான் நிக்கிறேன் ஹரிச்சந்திராவோட கோவில்ல நிக்கிறேன். அந்த இடத்துல போய் நம்மளோட மதத்தை இவ்வளவு மட்டமா பேசுவாங்க நாங்க எதிர்பார்க்கல. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்து சமுதாயத்திலையும் ஏன் இன்னைக்கு இருக்கிற கலெக்டர் ஏன் இந்த கேள்வியை கேட்க மாட்டேன்றார்? ஏன் அந்த சுடுகாட்டுல இருக்கிற ஒர்க்கர்ஸ், அதாவது பணியாளர்கள் இந்த கேள்வியை ஏன் கேட்க மாட்டேன்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அப்போ நாங்க போய் கிறிஸ்தவ மதத்துக்கு இருக்கிற ஒரு கல்லறை கிட்ட போயிட்டு இந்த வார்த்தையை பேசினா இதை அலோவ் பண்ணுவாங்களா தெரியல. தயவு செய்து பொது சுடுகாடா இருக்கட்டும், என்ன வேணா போதைங்க, ஏன்னா நாங்க எல்லாம் ஒன்னாக பழகி இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல மாற்று மதத்தினர் புதைக்கும் போது அவங்களோட மதத்தை பத்தி பேசலாம். ஆனால் எங்க மதத்தை பத்தி கேளா பேச அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அப்படியே செஞ்சுட்டு இருந்தால் இதை நாங்க இஷ்யூவா எடுக்கும் போறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.